ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிரங்களோரை பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். பெண்களினுடைய பிறந்த நட்சத்திரம், பெண்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்களும் மற்றும் வாழ்க்கை முறையும் என்ற வகையில் தொடர் காணொலியாக கொடுத்து வருகிறோம். இதை இதற்கு முன் தந்த காணொலி கிட்டத்தட்ட முதல் பாரியாய முடிய, அதாவது ஆயில்ய நட்சத்திரம் முடிய கொடுத்திருந்தோம். அடுத்து மக நட்சத்திரத்தில் தொடங்கி கேட்டை நட்சத்திரம் வரையில் பார்ப்போம். மக நட்சத்திரத்தில் பிறந்த பின் தேவதா விசுவாசியாகவும் பெரியவர்களை மதிக்கும் குணம் உடையவளாகவும் புராதன சாஸ்திர விசாரணை உடையவளாகவும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் செல்வம் செல்வாக்கோடு வாழும் பாக்கியமும் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக ஆகச்சிறந்த நிர்வாகத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் தோற்று விடுகிறார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு தாய்மாமனும் குழந்தைகளும் தராத கசப்பை இந்த உலகில் வேறு எந்த உறவுகளும் தந்து விட முடிவதில்லை என்பது இந்த அளவுக்கு தாய்மாமனும் தனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தையும் அவ்வளவு மிக பெரிய ஆழமான கசப்பை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். ஆக குழந்தைகளிடம் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் விஷயத்திலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். அப்படி செயல்படும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிகரான ஒருவர் இல்லை என்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். அடுத்து பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத சுபாவமும் முன்கோபமும் அசௌகரியங்கள் சுக சௌகரியங்கள் மற்றும் இச்சையும் பிறந்த இடத்தை புகுந்த இடத்திற்கு பெரும் யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியம் உடையவளாக கருதப்படுகிறது. இது பெண் கிரகத்தினுடைய முழு சுபக்கிரகமான சுக்கிரனின் 2வது நட்சத்திரம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக ஒரு ஜாதகத்தில் பெண் நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அதுவும் சிம்ம ராசியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நல்ல வசீகரமான உடலையும் முகத்தையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதீத அன்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நல்ல தரமான வாழ்க்கையில் சுக சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையோடத்தோடும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் கொஞ்சம் கடுபடியான அல்லது கட்டுப்பாடான நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக இந்த பெண்ணுக்குள் ஒரு புயலும் ஒரு போகமும் எப்போதும் கூடவே இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை அளவோடு ரசிக்கக்கூடிய தன்மையுள்ளவன் எந்த ஆண்மகனாக இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. கொஞ்சம் எல்லையை மீறி சந்தோஷத்தை அனுபவிக்க ஆசைப்படுவர்களுக்கு அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு பலமான ஏமாற்றத்தை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக பூர நட்சத்திரத்தில் பரணி பூரம் போராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரமான பூரத்தில், அதாவது நெருப்பு வீட்டில் ஒரு பெண் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதீத கட்டுப்பாடுகளையும் அதீத கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையோடு பிறந்து நல்ல வசீகரமான வாழ்க்கையை வாழ விருப்பப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பூரணமாக புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை அமைவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறக்கும் பட்சத்தில் அவள் சத்தியவதியாகவும் அதே சமயத்தில் நல்ல குணம் உள்ளவர்களாகவும் அதே சமயத்தில் எல்லோரிடம் சமமாக பழகும் சுபாவமும் நளினமான வார்த்தைகளை பேசக்கூடிய தன்மையும் சாமர்த்தியம் உடையவளாக இருக்கிறார்கள் என்பதை மற்றும் கருத்தில் கொண்டு மற்றும் இந்த உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமையக்கூடிய தன்மை இருக்கிறதால் இந்த பொன் கொஞ்சம் அதீத கோபம் கொண்டவர்களாகவும் அதே சமயத்தில் அதீத வீரியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த அதீத கோபம் காலப்போக்கில் இவர்களுடைய உயர் இரத்த அழுத்தத்துக்கு காரணகர்த்தாவாக விளங்கிவிடுவதை ஓரிரு ஜாதகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இவர்கள் நல்ல நிர்வாகத்திறமை உள்ளவர்கள், நல்ல அதீத நிர்வாக ஆற்றலை கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் இவர்களுக்கு கசப்பு எப்போதும் காத்து கொண்டே இருப்பது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. காரணம் என்னவென்றால் சூரியன் எல்லா இனங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கிறது.
இவர்கள் நிர்வாக திறமையில் ஆகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. காவல்துறையிலும் மற்றும் இராணுவத்துறையிலும் இவர்கள் ஓரிரு ஜாதகங்களில் நாம் பார்த்த வகையில் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் தனியார் நிறுவனங்களில் மேலாண்மையில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தனக்கு கீழ் இருப்பவர்களை சர்வ சாதாரணமாக விளையாட்டு போல் கட்டுப்படுத்தி அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறக்கும் பட்சத்தில் ஆசார அனுஷ்டானத்தில் இவர்கள் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு ஒப்பனை மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருப்பதையும் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் எல்லாவித சுக சௌகரியங்களின் சந்தோஷங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுகிறார்கள். அந்த வகையில் சில நேரத்தில் இவர்கள் ஏமாற்றத்தை சந்தித்து சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள் என்பதையும் நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு பெண் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பூர்வபட்சமானால் தெய்வ பக்தியையும் உறவினர்களையும் விசுவாசமாகவும் அல்ப நித்திரை உடையவர்களாகவும் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான வார்த்தைகளை பிரயோகம் செய்யக்கூடிய தன்மையோடாகவும் விசித்திரமான ஆவரணங்கள் மீது பிரியம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சுகங்களின் மீது அதீத விருப்பமும் ஈடுபாடும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பூரணமாக கிடைக்காமல் ஏமாற்றத்தை தந்து விடுவதால் அவர்களை சுற்றியுள்ளவர்களை அவர்கள் கடிந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலை அடிக்கடி இவர்களை காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் கடின உழைப்பு என்பது இவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல் சரி பார்ப்போமே என்ன ஆகிவிடும் என்பதை என்ற வகையில் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த ஆணுக்கு நிகராக சளைக்காமல் உழைக்கக்கூடிய தன்மையை இந்த சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியிலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசியிலும் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் சற்று லாபத்துக்காக ஏற்ற இறக்கி செயல்படுகிறார்கள். துலா லக்னத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வருமானமோ செல்வாக்கோ முக்கியமில்லை. தான் செய்வது சரி என இந்த சமுதாயம் மதிக்க வேண்டும் உணர வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்பட்டு பாடுபடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் தெய்வங்கள் செல்வ சேர்க்கையும் நல்ல புகழும் சாமர்த்தியமாக பேசும் தன்மையும் திறமையும் புத்தி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெண் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அதீத ஈடுபாடும் அக்கறையும் தெய்வத்தின் மேல் வந்து விடுகிறது என்பது சில நேரத்தில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் அதே சமயத்தில் மனம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தந்து சில நேரத்தில் மனம் பிறழ்ச்சியையும் புத்தி மந்தத்தையும் அல்லது சில நேரத்தில் அவர்களுடைய புத்தி சுவாதீனம் இல்லாமல் சில நேரத்தில் நடப்பதை போன்ற நடவடிக்கையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஆக சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் சற்று அவல நிலையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண் தர்ம சிந்தையோடும் நல்ல புகழோடும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய குணங்களும் விருப்பமும் நல்ல அழகும் தெய்வ பக்தியும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களிடம் ஒரு பெரிய பலகீனம் இருக்கிறது. நினைச்சா விரதம் அந்த கிழமையை பிடிக்கிறேன், இந்த கிழமையை பிடிக்கிறேன், அந்த விரதம் பிடிக்கிறேன், இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று வீட்டில் இவர்கள் விரதத்தை பிடிப்பது மட்டுமில்லாமல் விரதத்தை மேற்கொள்வது மட்டுமில்லாமல் இவர்கள் சுற்றி இருப்பவர்களையும் சுத்தமாக குளித்துக்கொள், காலையில் சாப்பிடாதே, தெய்வத்தை தரிசித்து விட்டு அல்லது பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடு என்பது இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இவர்கள் ஒரு கடினமான மனிதராக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நீங்கள் உங்கள் பக்தியை எவ்வளவு சிறப்பாக வெளிக்கொணர முடியுமோ அவ்வளவு சிறப்பாக தெய்வத்தோடு ஈடுபாட்டோடு வாழுங்கள். அது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த தெய்வத்தை அல்லது பக்தியை திணிக்காதீர்கள். அது காலப்போக்கில் கசப்பாக மாறி உங்களிடமிருந்து சற்று இடைவெளி அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண் சக்தியவதியாகவும் பதிபக்தி உடையவளாகவும் சுக சௌகரியங்களை நாட்டம் இருப்பவளாகவும் செல்வமும் செல்வாக்கு உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அதே சமயத்தில் இவர்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதுக்கடுத்தது சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவும்
இவர்களுக்கு இருப்பதை காண முடிகிறது. இது இல்லாமல் கர்ப்பப்பையில் வெள்ளைப்படுதல் என்ற நோயும் இவர்களுக்கு அடிக்கடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் அவர்களுடைய சொந்த செயலுக்கு கணினியைப் போல் அல்லது கடிகாரத்தைப் போல் செயல்படுகிறார்கள். ஆனால் அடுத்தவர்களினுடைய செயலுக்காக செயல்படும் பொழுது கொஞ்சம் பார்ப்போம் என்ன அவசரம் என்று கொஞ்சம் மந்த நிலையை தந்து அந்த உறவுகளிடம் அவளுக்கென்று பார்க்கும் பொழுது அவள் சந்தோஷமாக சுறுசுறுப்பாகவும் செயல்படுகிறாள். நமக்கென்று சொல்லும் பொழுது அவர்கள் சலிப்போடும் கொஞ்சம் மந்த நிலையோடும் செயல்படுகிறார்கள் என்பது அவர்கள் உங்கள் மீது வச்சிருக்கும் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இல்லாமல் பார்க்க போனால் உங்களுடைய நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் ஆக சிறந்த நட்சத்திரம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் உறவினர்களிடம் பெருமையோடும் புகழோடும் நல்ல சுபாவமும் தெய்வ பக்தியும் முன்கோபமும் புத்திர பாக்கியம் உடையவளாக விளங்குவது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு கணித திறமையும் நிர்வாக திறமையும் இயற்கையாகவே இவர்களுக்கு அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் இரகசியமாக செயல்படுவதில், அதாவது ஒற்றர்களாகவும் அல்லது நிர்வாகத்தில் பணிபுரியும் போது மற்றவர்களை வைத்து மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இரகசிய நடவடிக்கையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். அதே சமயத்தில் இவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். அப்படி அதிகமாக பேசக்கூடிய தன்மையோடு அமைந்துவிட்டால் இவர்களுடைய செயல் ஊக்கமும் ஆதிக்கமும் குறைவாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த ஆயில்ய நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரத்திலும் ரேவதி நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் கணிதத்திலேயும் கணக்கு போடுவதிலேயும் இரகசியமாக செயல்படுவதிலும் இவர்கள்தான் என்பதை மாற்று கருத்தில்லை என்பது நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, நான் தரும் பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு வரிகளும் உங்களுக்கு ஒவ்வொரு துளிகளாக சேர்ந்து கடைசியில் ஒரு பெரு வெள்ளமாக உங்களிடம் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்களுக்கு கிடைத்த இந்த காணொளியில் கிடைக்கும் தகவலுக்காக உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ காத்திருக்கலாம், அல்லது அவர்கள் கிடைக்காமல் அதற்காக அவர்கள் இதை தேடிக்கொண்டிருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் காணொளிகள் ஒவ்வொன்றையும் பகிருங்கள். அது இன்னொருவருக்கு உதவியாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய நட்பை அதிகப்படுத்தும் விதமாகவும் உங்களுடைய நட்பினுடைய விஸ்தீரத்தை அதிகப்படுத்தும் தன்மையுடனும் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மற்றும் அடுத்து அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.